கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடன் தொல்லையா என்கிற தலைப்பிலே ஏற்கனவே ஒரு 45 எபிசோட் பேசுவதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பிரசங்கம் என்பது 46வது எபிசோடாக இருக்கிறது. தொடர்ந்து கடன் தொல்லையான்கிற தலைப்பில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் விடுவிப்பார் என்கிற நிச்சயத்தோடு கூட இந்த சத்தியத்தை நான் பதிவு செய்கிறேன். கடன் என்பது ஒரு தீராத ஒரு சத்ரு. ஒரு மனுஷனுக்கு கடன் ஏற்பட்டால் அந்த மனுஷன் படக்கூடிய அவமானங்கள் என்ன, நிந்தை என்ன, போராட்டங்கள் என்ன, அவன் குடும்பத்திலையும் உலகத்திலையும் எப்படி துன்பப்படுவான், வேதனைப்படுவான் என்பதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சில வெளிப்பாடுகளை தந்து சில அனுபவ சாட்சிகளை கண்டு இந்த தேவ செய்தியை தொடர்ந்து கர்த்தருடைய தயவினால் நான் பேசி கொண்டு வருகிறேன். ஏன்னா இன்றைக்கி கடனா என்னன்னு சில பேருக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் கடன் வாங்காது இருந்தால் அது ஆண்டோடைய கிருபை தான். ஏன்னா கடன் வாங்கினவங்க இன்றைக்கி எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லை, நிம்மதி கிடையாது, அவங்களால சாப்பிட முடியாது, இரவெல்லாம் அவங்களால தூங்க முடியாது, அவங்க இருதயத்தில் எப்போதும் பயம் இருக்கும், திகில் இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு சில பேருக்கு தற்கொலை எண்ணம் கூட இருக்கும். இந்த பாதிப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக மாத்திரம்தான் இந்த யூடியூப் சேனலை கர்த்தருடைய தயவினால் நான் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஏராளமான கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை காண்பிக்கலாம். ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் படித்தால் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஏன்னா கடன் என்பது ஒரு சாபம், அது ஒரு அடிமைத்தனம். அந்த கடன் என்கிற பிரச்சனையில் போய் ஒரு மனுஷன் சிக்கிக்கினா அவன் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பட்ட ஒரு வசனம் சொன்னார். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஒரு சுவிசேஷ வசனத்தை சொல்லிட்டார். அப்போது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு இருக்கிற உங்களை இன்றைக்கு தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து விடுவிக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸிங்காக, சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாக மாறப்போகுது. வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்காத நபர்களாக இருப்பீர்கள். ஏன்னா கடன் பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டால் அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்தும் அவனுடைய குடும்பத்தில் இருந்தும் வேரோடு அப்படியே சந்தோஷம் பட்டு போயிடும். ஒரு துளி கூட, ஒரு நிமிஷம் கூட அந்த மனுஷனுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்போது நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதில் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், அவனுடைய வருமானத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்கிற தெளிவு இந்த 115ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிளஸ்ஸிங்கான ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தும். ஏன்னா நீங்கள் கடன் வாங்கிட்டு ஏதோ ஒரு சாபத்தில் இருப்பது போல் எல்லாராலும் ஓரங்கட்டப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, மண் வந்து ஒட்டஞ்சி போய், நொறுங்கி போய், நம்ம ஏண்டா வாழணுங்கிற எண்ணத்தோடு கூட நீங்கள் இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு வசனத்தை தராரு. நல்லா அந்த வசனத்தை குறித்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிங்க. ஓகேங்களா? 115ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக வானத்தை படைத்தேன், பூமியை படைத்தேன், உன்னை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை
உனக்கு கர்த்தராகிய நானே ஆயத்தப்படுத்தினேன்னு சொல்லி ஆவியானவர் என் மூலியமாக என் அன்பு சகோதரியை உன்னோடு பேசுகிறார். இந்த வார்த்தையை படித்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி, ஆண்டவரே நீர் எனக்காக வானத்தையும் பூமியும் படைச்சிங்க, என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காகவே இந்த அண்ட சராசரங்களை நீங்கள் உண்டாக்கி எனக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை தந்து, அந்த மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விலாசத்தில் எனக்கு ஒரு வீடு வாசலை தந்து, எனக்கு குடும்பத்தை தந்து, வருமானத்தை தந்து, பிள்ளைகளை தந்து என்னை இப்படியா ஆசீர்வதித்தீங்க. ஆனால் கடன் என்கிற பிசாசு என்னை நூதனமாக ஏமாற்றி வட்டிக்கு வாங்க வச்சு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க வச்சு என்னை ரொம்ப ஆண்டவரே அந்த கடன் பிசாசு ஒடுக்கி வச்சிருக்குது. இன்றைக்கி ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரமார்களும் அப்படியே கண்ணீரோடு கூட இந்த வசனத்தை வச்சு, ஏசப்பா என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ, என்னை ஆசீர்வதியோ, எனக்காக வானத்தை படைச்சிங்க, எனக்காக பூமியை படைச்சிங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக இந்த பூமியை படைச்சிங்களப்பா. இன்றைக்கு ஆண்டவரே இந்த 115ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசித்து ஆறுதல் அடைகிறப்பா. எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. நான் வாங்கின கடத்தெல்லாம் அடைச்சிடுவேன், அந்த வட்டி பிரச்சனை மாறும், கடன் பிரச்சனை மாறும், லோன் பிரச்சனை மாறும், நான் பேங்க்கில் அடகாக வச்சிருக்கிற நகையெல்லாம் நான் மீட்டுடுவேன். ஆண்டவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு, எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை தர வந்திருக்கிறாரு, எனக்கு ஆசீர்வாதத்தை தர நீ அப்பா வந்துட்டாருன்னு சொல்லி இந்த வேத வசனத்தை வச்சு 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 நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. என் அன்பு சகோதரியே, உன்னுடைய சொந்த சகோதரனாக இருந்து இந்த வார்த்தையை ஆவியானுடைய சமூகத்திலிருந்து உன் வீட்டுக்கு கர்த்தர் என் மூலிமா அனுப்புகிறாருமா. இன்றைக்கி கடனை வாங்கிட்டு அப்படியே நீ உடஞ்சி போய் நொறுங்கி போய் ஒரு அடிப்பட்ட ஒரு புழு எப்படி துடிக்குமோ அப்படியே நீ துடிச்சின்னு இருக்கிற. என்ன செய்ய போகிறேன், எப்படி கடனை கட்டுவேன், எப்படி இன்ட்ரெஸ்ட் கட்டுவேன், எந்த ரூபத்தில் எப்படி பணம் வரும்னு தெரில, ஏற்கனவே நான் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் நான் வட்டி தான் கட்டுறேன், இன்ட்ரெஸ்ட்டு 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 வட்டி வட்டி இஎம்ஐ லோனு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருமா. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அப்படியே இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் உன்னை இப்படியாய் வாழ்த்துறாரு. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் தலைமையில், உன் தொழிலில், உன்னோட பிஸ்னஸில், உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் வருமானத்தில் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராருமா. கடன் வாங்கிட்டு உடஞ்சி போயிருக்கிற என் அன்பு சகோதரனே, 115ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை கர்த்தர் உனக்கு தராருப்பா. அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து கண்ணீர் விட்டு, ஏசப்பா வானத்து பூமியை படைத்தவரே, என்னை ஆசீர்வதித்தவரே, எனக்கு கடன் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. பல வருஷம் ஆண்டவரே நான் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி தான் கட்டுறேன், வட்டி மேலே வட்டி குட்டி போடுது, வட்டிக்காரன் அவன் ஒரு கணக்கு போட்டு எனக்கு கொடுக்குறான் ஆண்டவரே. ஏசப்பா என்னால் கட்ட முடியலன்னு சொல்லி அப்படியே ஆண்டவருடைய காலை பொறிச்சிக்கின்னு மனதுருகி என் அன்பு சகோதரி அழுப்பா. ஏசப்பா என் மனைவி பிள்ளைகளை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியல, வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டுறேன், சம்பளமும் பத்தலை, எனக்கு வருமானம் கம்மி, என் உடம்புல வேறு நோய்கள் பலவீனங்கள் இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல ஆண்டவரே, இந்த ஏழைக்கு நீங்கள் இறங்க மாட்டீங்களான்னு சொல்லி என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரி அந்த வசனத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட பேசுமா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். நான் முழு இருதயத்தோடு சொல்கிறேன், கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஏசப்பா இன்னைக்கு விடுவிக்க போகிறார். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்கள், கடன் என்கிற சாபக்கட்டு உடைய போது சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னோடு கூட.
கடன் என்கிற சாபக்கட்டை என் தேவன், என் அப்பா, என்னுடைய ஏசப்பா அதை உடைக்க போகிறாரு. நான் அவரை தான் நம்பின்னு இருக்கிறேன். அவர் என் சூழ்நிலையை மாற்றுவார். அவர் என்னுடைய வேதனை அறிந்தவர். அவர் என்னுடைய பிரச்சனையை அறிந்தவர். என்னுடைய கடன் சுமையை நன்கு அறிந்தவர். அவர் இன்றைக்கு எனக்கு ஒரு அந்த கடத்திலிருந்து விடுதலை தரப்போகிறாருன்னு சொல்லுங்கள். எல்லா வாயை திறந்து ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்து. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வட்டிக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு இருக்கலாம். அதிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியாமல் மீள முடியாத துக்கத்தோடு கண்ணீரோடு கூட நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் அந்த கடன் என்கிற சாபக்கட்டை இன்றைக்கு உடைக்க போகிறேன். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்கதரிசன வசனத்தை வச்சு நீங்கள் அப்படியே ஜெபிக்கணும். ஓகேங்களா? வாசிக்கலாம். இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 36வது வசனத்தை நான் பதிவு பண்ணுறேன். அந்த வசனத்தை வச்சு நீங்கள் கடன் சுமைக்காக அப்படியே கண்ணீர் விட்டு கதறி மன உருக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி அன்னைக்கு மரியாள் வந்து ஏசப்பா பாதத்தில் விழுந்து அவள் மனதுருகி எப்படி அழுதாலோ அதுபோல் நீங்கள் இந்த வசனத்தை வச்சு கடன் என்கிற பிரச்சனைக்காக, வட்டி பிரச்சனைக்காக, லோன் பிரச்சனைக்காக, இஎம்ஐ பிரச்சனைக்காக, உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பொருளாதார பிரச்சனைக்காக இந்த வசனத்தை வச்சு நீங்கள் மரியாள் போல் கதறி 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 விடுதலை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஓகேங்களா? இப்போ வசனத்தை வாசித்து நான் மரியாள் கிட்ட உங்களை கொண்டு போய் விடுறேன். ஓகேங்களா? நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பாருங்க, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இந்த வசனத்தை அப்படியே தீர்க்க தரிசனமாக என் அன்பு சகோதரி எடுத்துக்கணும். இதில் ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ ஏசப்பா மனசு வச்சாதான் உங்களுக்கு கடத்திலேருந்து விடுதலை கிடைக்கும். இதை முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்திங்க. உங்களை ஏசப்பா கடத்திலேருந்து விடுவிச்சா மாத்திரம்தாம்மா என் அன்பு சகோதரியே உனக்கு விடுதலை கிடைக்கும். வேறு எந்த வழியிலும் உனக்கு விடுதலை கிடைக்காது. வேறு ஒரு வசனம் நீதிமொழிகள் இருக்குது, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயமும் கர்த்தரால் வரும். அப்போ வெற்றி ஜெயம் வந்து யாரால் வரனா, பரலோகத்தின் தேவனால், இந்த தேவனால் மாத்திரம்தான் உங்களை விடுவிக்க முடியும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்கன்னு நீங்கள் சொன்னீங்களே, இந்த கடன் பிரச்சனை ஒரு தீராத சத்துருவாக இருக்குது, அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை நீங்கள் தரமாட்டீங்களா ஆண்டவரே? அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டீங்களா? என் கண்ணீருக்கும், என் உபத்திரத்துக்கும், என் நிந்தைக்கும், என் பிரச்சனைக்கும், என் போராட்டத்துக்கும் ஆண்டவரே நீங்கள் ஒரு விடுதலையும் சமாதானத்தை எனக்கு தரமாட்டீங்களா? நான் நிம்மதி இல்லாமல் கடன் வாங்கிட்டு தவித்து கொண்டு இருக்கிறேனே, இரவெல்லாம் தூங்க முடியல ஆண்டவரே, வேலையும் செய்ய முடியல, பகலெல்லாம் புலம்புறேன் ஆண்டவரே, என்னுடைய வேதனையை நீ அறிந்தவராக இருக்கிறீரப்பா, இசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கதறுகிற என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிஞ்சு வச்சிருக்கிற தேவன் உன் இருதயத்துக்கு வேண்டிய சமாதானத்தை நிம்மதியும் அவர் தரப்போறாருப்பா. உடைஞ்சு போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்தை ஆண்டவர் இன்னைக்கு காயம் கட்ட போறார். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்க. ஒரு உண்மையான விடுதலையை நீங்கள் இப்போ உணர போறீங்க. ஆண்டவர் எலிசா காலத்திலே சொன்னார், காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், இந்த வாய்க்கால்களை தண்ணீர் நிரம்பன்னு அவர் சொன்னார் அல்லவா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரியே, நீ காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேமா, ஆனால் வாய்க்கால்களில் ஆசீர்வாதமான தண்ணீர் நிரம்பும். என் அன்பு சகோதரனே,
பரிசுத்தவான்களை வைத்து அன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், வாய்க்கால்களில் தண்ணீர் நிரப்பண்டு ஆண்டவர் ஊழியக்காரை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தபடி கடன் என்கிற பிரச்சனைக்காக இந்த யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து சத்தியத்தை கேட்டு கொண்டு இருக்கிறேன். அன்பு சகோதரியே, உனக்காகவே கத்த அந்த வாய்க்கால்களில் தண்ணீரை கொண்டு வராருப்பா. உன் வறட்சி மாறப்போகுது. உன்னுடைய கடன் என்கிற அந்த சாபக்கட்டை குமாரன் உடைக்க போகிறார். தேவகுமாரனாக இயேசு, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராய் இன்றைக்கு என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உன்னை தப்பிவிக்க வல்லவராய் ஆண்டவர் இறங்கி வரப்போகிறார். அப்படியே மனதுருகி ஆண்டவர்கிட்ட கேளு. முடியலன்னா, ஆண்டவரே என்னால் முடியலப்பா, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. ஆண்டவரை, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இருக்கிற விடுதலை எனக்கு தாங்க ஆண்டவரே. வாயத்தரங்க, தயவு செய்து எல்லாரும் வாயத்தரங்க. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? ஏசப்பா, கடத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் பிஸ்னஸில் லாஸு, கடன் வாங்கி தான் தொழில் செய்கிறேன், கடத்துக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி, வாழ்க்கையில் நான் தோற்று போய் எல்லாவற்றையும் இழந்துட்டு இன்றைக்கி ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, என்னால் முடியலப்பா. எஸ்ஸப்பா, கடத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. எஸ்ஸப்பா, என்னால் லோன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியல ஆண்டவரே. என் வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, மாவு இல்லை, பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க முடியல. பிள்ளைகள் ஆசைப்பட்டு நேற்று இரவு கூட ஒரு சிக்கன் ரைஸ் கேட்டாங்க, என் பிள்ளைகளுக்கு என்னால் வாங்கி தர முடியல ஆண்டவரே. பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு நேற்று இரவு ஆண்டவரே என் பிள்ளைகளோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ண முடியலன்னு சொல்லி நான் அழுதேன் அல்லவா? அன்புள்ள ஆண்டவரே, என் வருமானத்தெல்லாம் நான் வட்டி தான் கட்டுறான்ப்பா. என் பிள்ளைகள் நோட்டு கேட்குது, பேனா கேட்குது, பென்சில் கேட்குது. அப்பா, பேக் இல்லை, ஸ்கூலுக்கு நான் எப்படி போகணும்? பிள்ளைங்க அழுது ஆண்டவரே. ஆண்டவரே, வீட்டு வாடகை கட்ட முடியல, கரண்ட்டு பில்லு கட்ட முடியல, என்னுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தையோ வட்டி கட்டிடுற ஆண்டவரே. இதுவும் இல்லாமல் எனக்கு அறிமுகமானவங்க நண்பர்கள்கிட்டெல்லாம் இன்னும் கொஞ்சம் காசு வாங்கி வட்டி கட்டிட்டு இன்றைக்கி சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிர்கதியாக இருக்கிற ஆண்டவரே. இந்த யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் விடுதலை தருவேன் நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே? எனக்கு ஒரு விடுதலை தர மாட்டீங்களா? என் கண்ணீர் மாறாதா? என் உபத்திரம் மாறாதா? என் பிரச்சனை மாறாதா ஆண்டவரே? ஏசப்பான்னு சொல்லி கதறி அழக்கூடிய அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை தரப்போறார். மனதுருகி கேளுங்க, கண்ணீரோடு கேளுங்க, உடைந்த உள்ளத்தோடு கேளுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். அவருடைய சரீரத்திலிருந்து அப்படியே அந்த சாட்டினால் அடிக்கும்போது, அந்த சிலுவை அவர் சுமக்கும்போது, அவர் அந்த கொல்கதா மலையில் வேதனை அனுபவிக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. ஏசப்பாவுடைய உடம்புலிருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் விடுதலையின் ரத்தம். என் அன்பு சகோதரியே, அவருடைய தூய ரத்தம் உன்னை விடுவிக்க போதுமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே. அந்த கொல்கதா மலையிலே வடிந்த அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த டெலிவரன்ஸ், அந்த விடுதலை, அந்த அபிஷேகம், அந்த வல்லமை, அந்த கடன் என்கிற அந்த சாபக்கட்டை கர்த்தர் இன்றைக்கு உடைக்க போகிறார். உனக்குள்ள பெரிய பெரிய மனமகிழ்ச்சி உண்டாக போகுது. சந்தோஷமாக அவனுடைய வாழ்க்கை மாறுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் என் அன்பு சகோதரியே உன்னை நான் வாழ்த்துகிறேன். வானத்தையும் பூமியை படைத்த தேவன் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கடத்திலிருந்து ஒரு விடுதலை தருவாருமா. என் அன்பு சகோதரனே, அவர் வானத்தையும் பூமியும் படைத்து உன்னை ஆசீர்வதித்திருக்கிற நீ கேட்குற விடுதலையை அப்பா இன்னைக்கு தந்துட்டாருப்பா. மன உருக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட வா, மன உருக்கத்தோடு வந்துரு. ஏசப்பா எனக்கு செய்யுங்க, ஆண்டவர்கிட்ட கேளு. பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இந்த மரியாளுக்குள்ளே இருந்த அந்த மன உருக்கம் இன்னைக்கு நமக்குள்ளே வந்துடணும். பெத்தானியா கிராமத்தில் மார்த்தாள், மரியாள் என்கிற 2 பெண்கள் இருந்தாங்க.
இருந்தாங்களா இல்லையா? இந்த பெத்தானியா கிராமத்தில் பார்த்தீங்களா, மார்த்தாள் மரியாள் என்கிற 2 பரிசுத்தமான விசுவாசம் நிறைந்த பெண்கள் இருந்தாங்க. இந்த குடும்பத்தில் ஆண்டவர் அறிமுகமாகி அவளோடு பழகி அவங்க வீட்டில் ஆண்டவர் தங்கி சாப்பிட்டு ஊழியம் செஞ்சிருந்தார். அப்போது அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சொந்த சகோதரனால் லாசரு இறந்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து வெளியூரில் இருந்து இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியா கிராமத்தோட எல்லைக்கு வரார். ஊருக்குள்ளே வரல, அந்த ஊருடைய எல்லைக்குள்ளே வந்து நிற்கிறார். இப்போது போதகர் வந்திருக்கிற அந்த செய்தி ஃபஸ்ட்டு மார்த்தாளுக்கு தெரியுது. மார்த்தாள் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். அதாவது யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. அதில் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய், ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரர் மறிச்சிருக்க மாட்டான்னு சொல்லி அவள் ஆண்டவர்கிட்ட தான் வேதனையை சொல்லி அவள் புலம்பி இருக்கிறா. அதன் பிறகு இந்த மார்த்தாள் வீட்டில் இருக்கிற மரியாளை போய் அழைக்கிறார். இது போல் போதகர் நம்ம ஊரோட எல்லையில் நின்று இருக்கிறாரு, நீ வா அப்படின்னு ஒரு அழைப்பு தர. இப்போது மரியாள் இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்துட்டார். இந்த மன உருக்கம் மார்த்தாள்கிட்ட கிடையாது. நீங்கள் நான் கொடுக்குற நோட்ஸ் எடுத்து பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலேருந்து மார்த்தாளுடைய கிரிகளும் பாருங்கள், மரியாளுடைய கிரிகளும் பாருங்கள். தொடர்ச்சியாக 32ஆம் வசனம் வரை வாசி பார்த்தீங்கன்னா, மார்த்தாளுக்குள்ள ஒரு மனதுருக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மரியாளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து மனதுருகி அவள் அழுகிறார். வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் அவரை கண்டவுடன் அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டான் என்றால், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் கலங்கி, அவனை இங்கே வைத்திருக்க என்றார். ஆண்டவரே, பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். வேதாம சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்துவை அழ வைத்த ஒரே ஒரு பெண் யார் பார்த்தீங்கன்னா, இந்த மரியாள் தான். லாசருடைய சகோதரியாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்து மனதுருகி அவள் அழுதா. அவள் மனதுருகி இயேசப்பாவுடைய பாதத்தில் விழுந்து அழுததால தான் இயேசு கிறிஸ்து ஆவியில் கலங்கி அவரும் அழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ வேதாம சரித்திரத்தில் இயேசப்பாவை அழ வச்ச ஒரே ஒரு பெண் யாரானா இந்த மரியாள் தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது மரியாள் கிட்ட மன உருக்கமான வேண்டுதல் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் கடனை வாங்கிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி கட்டுறீங்க, வீட்டுக்கு ஒன்றும் வாங்கி போட முடியல, ஆசைப்பட்டு ஒரு துணி எடுக்க முடியல, ஆசைப்பட்ட பொருளை வாங்கி சாப்பிட முடியல, பிள்ளைகளுக்கு எதையும் நீங்கள் செய்ய முடியல, அப்படியே முடங்கி போய் அடுத்தது என்ன செய்ய போகிறேன், என் குடும்ப நிர்வாகம் இப்படி இருக்குது, என் தொழிலை இப்படி நான் நஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு சொல்லி ரொம்ப நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லாரு, இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் எப்படி மரியாள் என் பாதத்தில் விழுந்து மனதுருகி அழுதாலோ, அவள் என்னையே அழ வச்சாமா. என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பட்சமாக பேசுகிறாருமா. இந்த யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் மரியாள் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் இருக்கிறா. அவள் தன்னுடைய துக்கத்தை என் பாதத்தில் விழுந்து சொல்லி மனதுருகி அவள் அழுதா. அவள் அழுதபோது என்னாலேயே அதை தாங்க முடியல, நான் அவளோடு சேர்ந்து ஆவியில் கலங்கி அழுதனே. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு நீ அழும்போது ஆண்டவர் ஆவியில் கலங்கி உனக்காக இன்றைக்கு ஆண்டவர் அழ உன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்ப்பா. கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க தேவகுமாரனாக இயேசு அவருடைய பிரசன்னத்தோடு, அவருடைய அபிஷேகத்தோடு, அவருடைய வல்லமையோடு இந்த மரியாள் போல ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அழக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூக்கி எடுக்க போற. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. ஏசப்பா
என்னுடைய மன உருக்கமான கண்ணீர் ஜெபத்தை பார்த்து எனக்கு கடன் என்கிற பிரச்சனையிலேருந்து, அந்த சாபக்கட்டிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாருன்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணுன்றதுக்காக தான் இந்த மரியாதை உங்களுக்கு இப்போ நான் காட்டின்னு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. ஏசப்பா எனக்கு செய்வார், எனக்கு கொடுப்பாரு, என் வாழ்க்கை மாறும், என் கண்ணீர் மாறும், என் பிரச்சனை மாறும், என் ஆண்டவர் தூக்கி எடுப்பார். அப்படி தான் அந்த மரியாள் ஏசப்பா காலில் விழுந்து ஆண்டவரை தூக்கி எடுக்கிறேன். தூக்கி எடுக்கிற கரத்தை கர்த்தர் உங்களுக்காக நீட்டுறேன். ஒரு ஆட்டுக்குட்டி குழியில் விழுந்தா அதை நான் தூக்கி விடாமல் இருப்பேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். உங்களை ஆண்டவர் அந்த கடன் என்கிற சாப குழியிலேருந்து ஏசப்பா உங்களை தூக்கி எடுக்க போகிறார். ஏன்னா நீங்கள் மரியாள் போல் சாஷ்டாங்கமாக ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து மனதுருகி நீங்கள் அழுதுன்னு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை பார்த்து, உங்கள் வேதனை பார்த்து அவரும் அப்படியே மனதுருகி அன்றைக்கு மரியாளுக்காக கண்ணீர் சிந்தன அந்த இயேசு இன்றைக்கு என் அன்பு சகோதரியே உன் வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்கிறாருமா. நீ கடனை வாங்கிட்டு ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல துடித்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, கடனை வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கிட்டு, ஆன்லைனில் லோனு வாங்கிட்டு, பேங்க்கில் லோனு வாங்கிட்டு, வட்டிக்கு அங்கே இங்கே கடனை வாங்கிட்டு நீ தத்தளிச்சுன்னு இருக்கிற, கர்த்தர் உன் சார்பாக இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதித்து உன் கண்ணீரை தொடச்சி உன் ஆண்டவர் சந்தோஷப்படுத்த உன் அருகில் ஆண்டவர் வந்திருக்கிற. நீங்கள் இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தை யோசிச்சு பாருங்கள். செத்துப்போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? மரியாளுடைய மன உருக்கம். மார்த்தாள் கிட்ட அந்த மன உருக்கம் கிடையாது. மார்த்தாள் கிட்ட அந்த மன உருக்கம் கிடையாது. மரியாள் கிட்ட தான் அந்த மன உருக்கம் இருக்குது. ஏன்னா மார்த்தாளை கவனிங்க, யோவான் 11:21 கவனித்து பாருங்கள். அவன் வரா, பேசுகிறா, ஆகிறா, சொல்கிறா, வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் மரியாள் இயேசுவை சந்தித்த உடனே, பார்த்த உடனே அவர் முகத்தை கூட அவர் சரியாக பார்த்தாலே தெரியல, அப்படியே காலில் விழுந்துட்டு. அந்த மன உருக்கம்தான் ஏசப்போடைய ஆவியை தொடுது, அவருடைய மனதை தொடுது. ஆண்டவர் கேட்குறாரு, அவனை எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு. அவங்க அந்த கல்லறை காட்டுறாங்க. அந்த கல்லறை கிட்ட போய் ஆண்டவர் ஒரு காஸ்பல் சொன்னார், ஒரு சுவிசேஷம் சொன்னார். அந்த சுவிசேஷம் என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். இதை சொல்லிட்டு லாசருவே வெளியவான்னு கூப்பிட்றாரு. செத்து போனவன் உயிரோடு எழுந்து ஜெயமாக நடந்து வரா. கொஞ்சம் யோசித்து பாரு. செத்து போன லாசருடைய சரீரத்துக்குள்ளே உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்குது. ஒரே ஒரு வார்த்தை தான், லாசருவே வெளியே வா. இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்குது, எவ்வளோ வல்லம் இருக்குது என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 43ஆவது வசனம் சொல்லுவது, இவளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். யோசனை பண்ணிப்பார். ஆண்டோடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது. நான் இவ்வளோ நேரம் ஏன் பேசி கொண்டு இருக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்டை அப்பா உடைப்பார். நீங்கள் மனதுருகி அழணும். வானத்தின் பூமி படைத்த தேவனை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என் பிள்ளைகள் ஆசீர்வதிச்சிருக்கிறார், என் வருமானத்தை அப்பா ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனால் தெரிஞ்சு தெரியாமல் நான் இந்த கடனுங்கிற பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கின்னு அந்த அடிமைத்தனத்தில் சிக்கின்னு இருக்கிறேன். இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். நானும் மரியாதை போல மனதுருகி ஆண்டவர்கிட்ட அவர் பாதத்தில் விழுந்து விடுதலைக்காக கெஞ்ச போகிறேன்னு சொல்லி இன்றைக்கி அப்படியே உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களை கையோடு கூட்டு போய் நீங்கள் யாராருக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கிறீங்க, எங்கெங்கே நீங்கள் லோன் எடுத்தீங்களே அதெல்லாம் கட்டுறதுக்கு அப்பா உங்களுக்கு வழி திறப்பார். காலில் விழுந்து கிடந்த அந்த மரியாதை ஆண்டவர் அப்படியே தூக்குறார். கூடவே வாமா, என் கூடவே அவனுக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போய் வெறுமையாக வீட்டுக்கு அனுப்பலை. மரியாதை தூக்கி எடுத்து, வா மரியாள் கல்லறுக்கிட்ட போகலாம், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன். கூப்பிட்டு போய் அங்கே அதிசயம் பண்ணாமல் எல்லாரையும் வெறுமையாக வீட்டுக்கு அனுப்பலை. ஆண்டவர் செத்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி மாத்தாள் மரியாதை சந்தோஷப்படுத்துகிறார். அழுது கொண்டிருந்த யூதர்களை சந்தோஷப்படுத்துகிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த பெத்தானியா கிராமத்துக்கே ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கற்றுத்தர. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கடனை வாங்கிட்டு இங்கே அழுது கொண்டு இருக்கிறீங்க. நான் எத்தனை வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களை தைரியப்படுத்தியிருக்கிறேன். லாசருவே வெளியவான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கே
மரணக்கட்டே உடையும் போது இந்த தேவ செய்தியை குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நான் பேசுகிறேன். ஆவியானவன் என்னை பேச வைக்கிற தேவ தயவுனால் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆண்டோடைய இரக்கத்தினால் பேசி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு லாசருடைய மரணக்கட்டை உடைச்ச அந்த தேவன், அந்த கிறிஸ்து, அந்த குமாரன், அந்த தேவகுமாரன், அந்த மகாராஜா, அந்த மகா பிரபு, அந்த சமாதான பிரபு, இந்த அற்புதமான தேவன், இந்த பரிசுத்தத்தின் தேவன், இந்த வல்லமையான தேவன், அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன், இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னை ஆண்டவர் தூக்கி எடுத்து உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வாருமா. இந்த பிரசங்கத்தோட கடைசி நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஏன் மூலியமா சொல்கிறாரு, கடன் சுமையில் அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் விடுதலை தரப்போகிறேன். அவங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த போகிறேன். என் காலில் விழுந்து அழுத மரியாதை தூக்கி எடுத்து அவளை நான் சந்தோஷப்படுத்தின தேவன். இன்றைக்கு கடன் சுமையில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சந்தோஷம் தரப்போகிறார். நீங்கள் சந்தோஷத்தை இது வரைக்கும் அனுபவிக்காத நபர்களாக இருக்கலாம். அப்பா சொல்கிறாரு, என் பிள்ளைகளை நான் சந்தோஷப்படுத்துவேன், நான் ஆசீர்வதிப்பேன், அவங்க வருமானத்தை பெருக செய்வேன், அவங்கள பல ஜனக்கூட்டமாக ஆக்குவேன், அவமானப்பட்ட ஊரில் என் பிள்ளைகளை நான் உயர்த்துவேன்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு தரார். அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள்ள விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் திடமானதாக இருங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Praise the Lord.